ஜெனரல் பிளான் ஓஸ்ட். என்னுடைய இனம், அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு இனம் பெருகணும். மத்த இனங்கள் பெருகக்கூடாது. ஒண்ணு அந்த இனம் என்னோட இனத்துக்கு அடிமையா இருக்கணும். அப்படி இல்லன்னா, அவங்க வேற ஒரு நாட்டுக்கு ஓடி போயிரணும். அப்படின்ட்டு 2ஆம் உலகப் போர் அப்போ போடப்பட்ட ஒரு திட்டம் தான் ஜெனரல் பிளான் ஓஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் நடக்கல. நடந்துருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஈஸ்டர்ன் யூரோப், கிழக்கு பகுதியில ஜெர்மனியன்ஸ் தான் அதிகமா இருந்திருப்பாங்க. 2ஆம் உலகப் போர் முடியாம இருந்துச்சு அப்படின்னா, ஜெர்மனியன்ஸ் தான் ஈஸ்டர்ன் யூரோப்ல அதிகமா இருந்திருப்பாங்க. இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் தெரியறதுக்கு முன்னாடி, இந்த 2ஆம் உலகப் போர் எங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சது ஹிட்லர் தான். அவர் யாரு? எப்படி அரசியலுக்குள்ள வந்தாரு? அவர் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறம் ஜெனரல் பிளான் ஓஸ்ட் எப்படி ஆரம்பிச்சுச்சு? அத எப்படி நடைமுறைப்படுத்திக்கிட்டு போனாங்க? எங்க ஆரம்பிச்சு, எங்க முடிஞ்சுச்சு? அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2ஆம் உலகப் போர் எங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் ஒரு கட்சியில போயிட்டு சேர்றாரு. ஒரு சோசியலிச கட்சி. அந்த கட்சியில போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கட்சி ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு அதுல ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா? அந்த தலைவர் நாட்ட நல்லாவே கொண்டு போறாரு. ஸோ ஹிட்லரும் அதே கட்சியில தான் இருக்கிறாரு. ஹிட்லர் அதுல அந்த கட்சியில நெறைய வேலைகள்லாம் பார்த்து, அந்த கட்சியில ஒரு முக்கியமான ஆளா மாறுறாரு. மாறுனதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, தலைவருக்கு அடுத்தபடியான பவர் அவருக்கு கிடைக்குது. அதாவது தலைவருக்கு அடுத்து அவர் தான் அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தலைவருக்கு அடுத்து இவர் தாப்பா அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆளா மாறுறாரு. அந்த கட்சியில முக்கியமான ஒரு ஆளா மாறுறாரு ஹிட்லர். ஹிட்லர் அந்த மாரி மாறுனதுக்கப்புறம், அந்த கட்சி ஏற்கனவே ஆட்சியில இருக்குது இல்லையா? அப்படி ஆட்சியில இருந்துகிட்டு இருக்கும்போது, அந்த கட்சியுடைய தலைவர், அதாவது அந்த நாட்டுடைய தலைவர் அன்பார்ச்சுனேட்லி மர்மமான முறையில இறந்து போறாரு. நெறைய பேர் சொல்றது என்னன்னா, ஹிட்லர் தான் அவர கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கப்புறம், அவருக்கு அடுத்து நான் தான் இருந்தேன். ஸோ இந்த நாட்டை இதுக்கப்புறம் நான் தான் வழிநடத்தப் போறேன் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் அந்த கட்சியில இருக்கிற மத்தவங்கள எல்லாத்தையுமே மிரட்டி, அவர் ஆட்சிக்கு வாராரு. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அவரு நாட்டு மக்கள சர்வாதிகாரம் பண்றாரு. சர்வாதிகாரம் அப்படிங்கிறது, இப்போ என் நாட்டு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்றது தான் அவங்களுக்கு ரூல்ஸ். நான் சொல்றது தான் அவங்க செய்யணும். அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் குடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாட்டுடைய தலைவர் அவர் தானே. ஸோ அவர் சொல்றத நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஜெர்மனிஸ் அந்த விஷயத்த பண்றாங்க. அவர் சொல்றது செய்றாங்க. அவர் என்னென்ன சொல்றாரு, என்னென்ன பண்ண சொல்றாரு, அது எல்லாத்தையுமே செய்றாங்க. ஹிட்லருக்கு அது மட்டுமே போதல. அவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, என் நாட்டு மக்கள் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. ஸோ, என்னுடைய எதிர் நாடுகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த பக்கத்து நாடுகள்லாம் இருக்குது. அவங்களுமே நான் சொல்றது செய்யணும். நான் சொல்றது கேட்கணும் அப்டின்ற ஒரு ஆசையில, இவர் எல்லாத்துக்கிட்டயுமே போயிட்டு சொல்றாரு. நான் இப்டி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னுடைய மக்கள் இருக்கிறாங்க. நீங்களும் நான் சொல்றது கேட்கணும். இல்லன்னா உங்களுக்கு செம்ம அடி விழுவும். அதனால நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றபடி நீங்க நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெர்மனி ஒரு ராஜ்யம், ஒரு நாடு அப்படின்னா, மத்த நாடுகள் இருக்கு இல்லையா? அவங்ககிட்டயும் ஆர்மி இருக்குது. அவங்ககிட்டயும் பெரிய பெரிய படைகள் இருக்குது. ஸோ இவரு போயிட்டு அங்க நேரடியா சண்டை போட்டாரு அப்படின்னா, அவங்களுமே பதிலுக்கு தாக்குவாங்க. ஸோ அதனால இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் சொல்றது மட்டுமே கேட்கிற ஒரு படை வேணும். அவங்களுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாது. குடும்பம் இருக்கணும். குடும்பத்த விட்டுட்டு வந்துரணும். அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க ஹிட்லர் சொல்றது மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு ஆட்கள். அதாவது ஒரு படை வேணும் அப்படின்னு சொல்லி நாசிஸ் அப்படிங்கிற ஒரு படைய உருவாக்குறாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் அவரு அந்த நாசிஸ் படை கன்டினியூஸா போர் புரிஞ்சுகிட்டே இருக்கணும். கன்டினியூஸா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால அவருக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரக் குடுக்குறாரு. ஸோ இருமுகன் படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த இருமுகன் படத்துல நித்யா மேனன் சொல்லுவாங்க. 2ஆம் உலகப் போர் அப்போ அந்த ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹிட்லர் யூஸ் பண்ணாரு. பட் போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், போர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுக்கப்புறம், அவங்க ட்ரக்ஸ அதிகமா எடுத்துக்கிட்டு மூர்க்கத்தனமா மாறிட்டாங்க. அதனால அவங்களுடைய சொந்த படை தலைவர்களே அவங்க கொன்னாங்க. ஜெனரல்ஸ அவங்க கொன்னாங்க. அதனால அந்த ட்ரக்க அவர் தடை பண்ணிட்டாரு. அந்த ட்ரக்க கண்டுபிடிச்சது அவர் தான். அவரே அத தடை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிருச்சு. எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படித்தான் ஹிட்லர் நாசிஸ் படையை உருவாக்கி, மத்த நாடுகள் மேல போர் புரிஞ்சு நெறைய நாடுகள அவர் பிடிச்சாரு. ஃபர்ஸ்ட்டு இந்த 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சது போலந்து நாட்டுல. அதாவது ஹிட்லர் போலந்து நாட்டுல போயிட்டு சொல்றாரு, நீங்க எனக்கு சரணடைஞ்சுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஏளன்ட்டாங்க. அதனால ஒரு நாசிஸ் படைய அனுப்பி அவங்களுக்கு செம்ம அடி. ஆ போலந்த புடிச்சிட்டாரு. அந்த மாரி இன்னும் நெறைய நாடுகள அவரு புடிச்சிருக்காரு. அந்த மாரி போர் புரிஞ்சு நாசிஸ் படைய அனுப்பி அனுப்பி போர் புரிஞ்சு அவர் புடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் இன்னும் நெறைய நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறாரு. நீங்க என்கிட்ட சரணடைஞ்சிருங்க. இல்லாட்டி எனக்கிட்ட ஒரு நாசிஸ் படை இருக்குது. அதாவது அந்த படை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. இந்த உலகத்துல யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அவங்க பயப்படுவாங்க. நான் சொல்றது தான் அவங்க கேட்பாங்க. நான் எதுவுமே சொல்லல அப்படின்னா, அவங்க பேசாம இருப்பாங்க. நான் சொல்றத அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது எனக்கு கீழ இருக்கிற ஒரு நாய் மாதிரி. நான் சொல்றத அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருமே சரணடையல.
இந்த மாதிரி அவர் தாக்குன நாடுகள்ல முக்கியமான நிறைய நாடுகள் இருக்குது. ரஷ்யா, போலந்து, யுக்ரைன், எஸ்டோனியா, லித்துவேனியா, லாஸ்ட்வியா இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. இந்த நாடுகள் எல்லாத்தையுமே அவர் தாக்கி அவருடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இந்த 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சது வந்து என் பேச்ச அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல. இந்த ஜெர்மனியன்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த ஜெர்மனியன்ஸ் வந்து உலகம் பூராவுமே பரவணும். அதாவது இந்த ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குது இல்லையா? ஜெர்மனிஸ் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குது. அந்த இனம் வந்து அந்த இனத்து அந்த பரம்பரை வந்து இன்னும் பெருசா வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஹிட்லர் வந்து ஆரம்பிச்சாரு. சும்மா வந்து நீங்க நான் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே போயிட்டு போர் புரிய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு 1ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சது வந்து எதுக்குன்னா, நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் 1ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சுச்சு. ஸோ இப்ப நம்ம ஸ்கூல்லலாம் அடிச்சுக்குவோம் இல்லையா? நான் வந்து பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ட்டு அடிச்சுக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் 1ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சுச்சு நாடுகளுக்கு இடையில. ஆனா இந்த 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர். ஹிட்லர் ஆரம்பிச்சதுக்கு காரணம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த உலகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் வந்து அத கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் அப்படிங்கிறது தான் மெயின் காரணம். இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் அப்படிங்கிறது ரகசியமா போடப்பட்டது. இது ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிளான போட்டதுக்கு அப்புறம் தான் ஹிட்லர் வந்து இந்த 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஆரம்பிச்சாரு. நாசிஸ் படையை உருவாக்குனதுக்கு காரணமும் அதுதான். ஸோ 2ஆம் உலகப் போர் வந்து இப்படித்தான் ஆரம்பிச்சுச்சு. ஆரம்பிச்சு இது எப்படி முடிஞ்சுச்சு அப்படின்னா, இப்போ வந்து நாசிஸ் படை இருந்ததுனால தான் ஹிட்லரால நெறைய நாடுகளுக்கு போயிட்டு அடிக்க முடிஞ்சுச்சு. அவங்கள வந்து கைப்பற்ற முடிஞ்சுச்சு. ஸோ நாசிஸ் படை இல்ல அப்படின்னா, ஹிட்லரால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவருடைய சாதாரண ஜெனரல் படைய வச்சு அவரால இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த நாசிஸ் படை வந்து 1945 மார்ச் 7ஆம் தேதி மொத்தமா வந்து சரணடைஞ்சுட்டாங்க. இவங்க சரணடையறதுக்கு காரணம் ஹிட்லர் வந்து சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. ஸோ அவருடைய கல்யாணத்துக்கு நாள் அன்னைக்கு அவருடைய ஜெனரல்ஸ் கிட்ட சொல்லிட்டு, அவர் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? முன்னால வந்து அந்த சப்வேஸ் இருக்கும். சப்வேஸ் மாதிரி அண்டர் கிரவுண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்குன்ட்டு தனியா வந்து போடப்பட்டிருக்கும். அங்க தான் வந்து சீக்ரெட்டான மிஷின்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல போயிட்டு பேசுவாங்க. ஏன்னா வந்து நார்மலா ஒரு மேல் தரையில நம்ம நின்னு பேசும்போது சிக்னல் கனெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சிக்னல்ல வந்து ரேடியேஷன் போயிட்டு மத்த நாடுகள் வந்து ஒட்டு கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ஸ்ல வந்து நெறைய விஷயங்கள் அந்த அண்டர் கிரவுண்ட் சப்வேஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த காலத்துல இருந்தே இருக்குது. ஸோ இப்பவுமே வந்து அண்டர் கிரவுண்ட்ஸ்ல இருக்கிற வீடுகள் இருக்கு இல்லையா? பூமி மேற்பரப்புல இருந்து அடியில இருக்கிற வீடுகள் இருக்கு இல்லையா? அந்த வீடுங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கிறது ரொம்பவுமே குறைவா இருக்கும். ஸோ அதே விஷயத்த தான் ஆரம்ப காலத்துல அவங்க போர் புரியிற நேரத்துலயும் கூட அண்டர் கிரவுண்ட்ஸ்ல வந்து அந்த மாரி சப்வேஸ்லாம் உருவாக்கி, சின்ன சின்ன இடங்கள் உருவாக்கி, அந்த இடத்துல இருந்து சீக்ரெட்டான மிஷின் பேசுறது, மத்தபடி நெறைய விஷயங்கள் பண்றது அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாரி ஒரு இடத்துல போயிட்டு ஜெனரல்ஸ் கிட்ட சொல்லிட்டு, இவர் வந்து கல்யாணத்துக்கு நாள் அவருடைய ஃபியான்சியோட அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு போறதுக்கு முதல்லே ஜெனரல்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பாடிய வந்து இங்கேயே எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படித்தான் வந்து அந்த ஜெனரல் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து இறக்கறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு தான் அங்க போனாரு அப்படின்ட்டு. ஸோ நாசிஸ் படையில இருக்கிற ஜெனரல்ஸ். ஓகேயா? ஸோ ஹிட்லர் என்ன சொல்றாரோ, அது செய்றது தானே அவங்களுடைய வேலை. அவரு செத்ததுக்கப்புறம் அவர எரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கடைசி கட்டளை. ஸோ அத வந்து அந்த ஜெனரல்ஸ் வந்து கணக்காவே பண்ணிட்டாங்க. ஸோ சொல்லிட்டு அவர் போயிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. கன்ன வச்சு ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஃபியான்சி இருக்காங்க இல்லையா? அவங்களுமே கூட சயனைடு சாப்பிட்டு அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேத்தையுமே அதே இடத்துல புதைச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நாசிஸ் படைகள் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து 1945 மார்ச் 7ஆம் தேதி அவங்க வந்து நாசிஸ் படை வந்து நம்ம தலைவனே இல்ல. அவன் சொல்றது தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து சொல்றதுக்கு, கட்டளை போடுறதுக்கு யாருமே இல்ல. இதுக்கப்புறம் வந்து அப்பாவி மக்கள கொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து சரணடைஞ்சிருவோம். இதுக்கப்புறம் யார நோக்கி, எதுக்காக நம்ம போர் புரியணும்? ஒரே ஒரு நோக்கம். ஹிட்லர் சொன்னதுனால தான் நாங்க சண்டை போட்டோம். சரியா? இப்ப ஹிட்லரே இல்ல. இதுக்கப்புறமும் எதுக்காக நம்ம வந்து அப்பாவி மக்கள் நம்ம கொல்லணும்? ஸோ இதுக்கப்புறம் வந்து சண்டை போடணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. அதனால நம்ம வந்து சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெள்ள கொடி காட்டி சரணடைஞ்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஜெர்மனி சப்போர்ட் பண்ணி மத்த நாடுகள் மேல போர் புரிஞ்சுகிட்டு இருந்த இன்னும் சில பேர் அதே மாரி நாசிஸ் படை வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் ஹிட்லரும் இல்ல, நாசி படையும் இல்ல. ஸோ 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சது வந்து ஹிட்லர் தான். போலந்த செம்மடி அடிச்சு அத வந்து ஆரம்பிச்சாரு. இப்ப ஹிட்லரும் இல்ல, அந்த நாசிஸ் படையும் இல்ல. அவங்களே இல்ல. இப்ப நம்ம எதுக்கு சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து வெள்ள கொடி காட்டி சரணடைஞ்சுட்டாங்க. இப்படித்தான் வந்து 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சு முடிஞ்சுச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஆரம்பிச்சாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் மொத்தமா முடிஞ்சுச்சு. அந்த நாசி படையும் வந்து சரணடைஞ்சுட்டாங்க. மொத்தமா முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்குள்ள வந்து நெறைய நாடுகள் இருக்குது. யூரோப்ல இருந்த நெறைய நாடுகள்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டுச்சு. யுஎஸ், யுகே, மலேசியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாரி நெறைய நாடுகள் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலா சொல்லப்போனா இன்னுமே பெருசா போய்க்கிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து சுருக்கமா சொல்றேன். இதுக்குள்ள போடப்பட்ட ஒரு பிளான் தான் ஜெனரல் பிளான் ஓஸ்ட் அப்படிங்கிறது. இப்ப 2ஆம் உலகப் போர் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு இல்லையா? இப்போ வந்து ஜெனரல் பிளான் ஓஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு இனமழிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரகசிய திட்டம். இப்போ வந்து படத்துங்கள்லலாம் பார்த்துருப்போம். வெட்டி வகையறா அப்படி இப்படின்ட்டு நெறைய நெறைய ஜாதிகள் பேர்லாம் சொல்லுவாங்க.
ஸோ அந்த ஜாதிகள்லாம் எப்படின்னா, இப்போ என் ஜாதி இருக்கணும், உன் ஜாதி இருக்கக்கூடாது. உன் ஜாதி இருந்தாலுமே வந்து அடிமைகளா மட்டும் தான் இருக்கணும். அத தவிர்த்து மேல வரக்கூடாது அப்படின்னு நெனைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி தான் ஜெர்மனியன்ஸும் நெனச்சாங்க. ஜெர்மனியன்ஸ்ல இந்த ஹிட்லர் நெனச்சது வந்து அதத்தான். அதத்தான் நெனச்சு இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளானையுமே அவர் போட்டாரு. இந்த பிளான்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிழக்கு ஐரோப்பா இருக்கு இல்லையா? ஈஸ்டர்ன் யூரோப். அந்த இடத்துல ஜெர்மனியன்ஸ கொண்டு போயிட்டு குடியமர்த்தி வைக்கணும். அதுதான் வந்து இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட். அப்படி குடியமர்த்தி வைக்கணும் அப்படின்னா, அவங்கள வந்து அந்த இடத்த கொண்டு போயிட்டு வைக்கணும். அப்படி கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி அங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து இல்லாம ஆக்கணும். ஒண்ணு வந்து அவங்கள வந்து அழிக்கணும். அவங்கள வந்து கொன்னுடணும். 2வது அவங்கள வந்து அடிமையாக்கணும். 3வது அவங்கள வந்து அந்த நாட்ட விட்டே விரட்டிடணும். இந்த 3 விஷயத்தையுமே வச்சு தான் இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு வந்துச்சு. இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட்ல பாதிக்கப்பட்டவங்க யார் யார் அப்படின்னா, யூதர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க. கிரேக்க மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க. மத்தது வந்து ஸ்லேவ்ஸ் மக்கள். ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து அடிமை மக்கள். ஆல்ரெடி வந்து அங்க அடிமைகளா இருப்பாங்க இல்லையா? அவங்க. இந்த மாரி ஆட்கள் தான் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்ட ஆட்கள். வந்து இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. நெறைய சிலைகள் வச்சிருப்பாங்க. ஹிட்லரால கொல்லப்பட்ட அடிமை மக்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நெறைய நெறைய சிலைகள்லாம் இருக்கும். அதில வந்து சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பெரிய ஆட்கள் இருப்பாங்க, கர்ப்பிணி தாய்கள் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த மாரி ஆல்ரெடி அடிமையா இருந்தவங்க ஹிட்லரால கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிலைகள வச்சு அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து பாதிக்கப்பட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் பிளான் ஓஸ்ட். இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் போடப்பட்டதுக்கான முக்கியமான காரணங்கள் இதுதான். அதாவது ஜெர்மனியன்ஸ்க்கு வந்து அதிகமான நிலப்பரப்பு வேணும். பெரிய ஒரு இடம் வேணும். அவங்க வந்து ஆல்ரெடி சின்ன ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அத தவிர்த்து மத்த நாடுகள் இருக்கு இல்லையா? அந்த நாடுகளும் வந்து இவங்களுக்கு வேணும். அதுதான் வந்து இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் போடப்பட்டதுக்கான முக்கியமான காரணமே. அந்த இடமும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஜெர்மனிஸ் இருக்காங்க இல்லையா? இவங்கள வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்பி வச்சு, அங்க வந்து உங்களுடைய இனத்த வந்து பெருக்கிக்குவாங்க. ஸோ இத வந்து சரியான முறையில நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹிட்லர் வந்து நெறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, இப்போ இறந்து போன ஒரு ஜெர்மனியனோட மண்டபம் இருக்கு இல்லையா? அதையும் மத்த நாடுகள் இருக்கு இல்லையா? போலந்து, ஐரோப்பா, லித்துவேனியா அந்த நாடுகள்ல இருக்கிற அவங்க அங்க இறந்து போனவங்களுடைய மண்டை ஓட்டையும் எடுத்து 2யுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருக்காரு. இந்த 2 பேர்ல யார் ஜெர்மனியன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஜெர்மனியன்ஸ்குள்ள இந்த ஐரோப்பாவுல இருக்கிறவங்க, மத்த நாடுகள்ல இருக்கிறவங்க வந்து சுற்றுலா பயணிகளாவும் சுத்தி திரிஞ்சுகிட்டு இருப்பாங்க இல்லையா? இவர் வந்து ஆட்சி வந்ததுக்கப்புறம், வெளிநாட்டுல இருந்து யாருமே என் நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாரு. சரியா? சட்டம் போட்டதுக்கப்புறம் யாருமே வரல. ஸோ ஆல்ரெடி வந்து இங்க வந்து குடியமர்த்தி இருப்பாங்க தானே! ஆல்ரெடி வந்து இங்க சிட்டிசனா இருப்பாங்க தானே! அவங்களுமே வந்து இனிமே இங்க இருக்கக்கூடாது. எல்லாம் போ வெளிய அப்டின்ட்டு எல்லாத்தையுமே அடிச்சு தொரத்திட்டாரு. அதுக்கப்புறமா வந்து வேற அந்த இவரு வந்து கைப்பத்துன நாடுகள் இருக்கு இல்லையா? அங்க இருக்கிறவங்கள்லயும் அந்த மாரி ஜெர்மனியன்ஸ் இருந்தாங்க அப்டின்னா, அவங்க வந்து அந்த அந்த இடத்துல இருக்கலாம். அப்படி ஜெர்மனியன்ஸா இல்லாம வேற யாராச்சும் இருந்தாங்க அப்டின்னா, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து போயிரணும். இல்லாட்டி வந்து நாசி படை போகும் அந்த இடத்துக்கு. அவங்க வந்து கொல்லப்படுவாங்க. இல்லாட்டி அவங்க அடிமையாக்கப்படுவாங்க. ஸோ இந்த நாசி படைய பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து தூக்கம் கிடையாது. சாப்பாடு கிடையாது. இந்த மாரி விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த காம இச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து நெறைய பேர் ஸ்லேவ்ஸ் மக்களையே வந்து அவங்க வந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹிட்லர் சொல்லி தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து நெறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிட்லர் சொல்லி தான் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ செய்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட்னா என்ன? இது ஏன் போடப்பட்டுச்சு? இது எப்படி நடந்துச்சு? ஜெனரல் பிளான் ஓஸ்ட் வந்து போடப்பட்டதுக்கான காரணம் ஜெர்மனியன்ஸ்க்கு நெறைய இடம் வேணும். ஜெர்மனியன்ஸோடைய பரம்பரை மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். மத்தது வந்து மத்த நாடுகள் இருக்கு இல்லையா? மத்த நாடுகளுடைய ஸ்லேவ்ஸ் மக்கள், ரோம மக்கள், யூதர்கள் இவங்க எல்லாருமே வந்து உயிரோட இருக்கக்கூடாது. இல்லாட்டி அடிமைகளா இருக்கணும். இல்லாட்டி வந்து இவங்க வந்து நாடு கடத்திடணும். அப்படின்னா வேற நாடுகளுக்கு ஓடி போயிரணும். இவங்களுக்கு பயந்து வேற நாடுகளுக்கு ஓடி போயிரணும். அப்படிங்கிறது 2வது. 3வது இதோடைய முக்கியமான நோக்கமே உள்ளூர் மக்கள வந்து தொரத்திட்டு, ஜெர்மனியன்ஸ் அந்த இடத்துல போயிட்டு குடியமரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜெனரல் பிளான் ஓஸ்ட் போடப்பட்டதுக்கான முக்கியமான காரணம். இது வந்து ஆல்ரெடி 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே இது வந்து நடந்துச்சு. எல்லாருமே சொன்ன விஷயம், ஜெர்மனியன்ஸ் வந்து இந்த பிளான் போட்டதுக்கான காரணமே வந்து ஹிட்லர் தான். ஹிட்லர் தான் இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்லி. பட் வந்து ஜெர்மனியன்ஸுமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா நாடுகள். இப்போ ஒரு ஒரு நாடு வந்து ஒரு போர் புரியுது அப்படின்னா, அத வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நெறைய நாடுகள் வந்து அவருக்கு வந்து
எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாடுகள் சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெனரல் பிளான் ஹோஸ்ட் போடப்பட்டதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 2ஆம் உலகப் போர் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2ஆம் உலகப் போர்ல ஹிட்லர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அவர வந்து அவருடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவருடைய சோல்ஜர்ஸே வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல வச்சு அவர வந்து எரிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. ஸோ ஹிட்லர வந்து எரிக்கல. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அவர வந்து மம்மி மாரி பதப்படுத்தி வச்சிருக்காங்க. 3ஆம் உலகப் போர் அப்போ அவர வந்து மறுபடியும் உயிர் தெழுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உண்மையாலுமே ஹிட்லர் இறந்துட்டாரா? அவருடைய பாடியையும் யாரும் பார்க்கல. அவர் வந்து எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலையுமே யாருமே பார்க்கல. இதுவரைக்குமே யாருமே பார்க்கல. ஸோ அவர் வந்து உயிரோட இருக்கிறாரா? இல்லாட்டி மம்மி மாரி பதப்படுத்தி வச்சிருக்காங்களா? அப்படின்ட்டு உங்களுடைய சந்தேகம் என்ன? இதுக்கப்புறமா வந்து அவரு ஹிட்லர் வந்து மறுபடியும் உயிர் தெழுந்தார் அப்படின்னா, இந்த உலகத்துல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரும்? மறுபடியும் வந்து அந்த நாசி படை மாதிரி இன்னும் ஒரு படை வந்து உருவாகுமா? அவரால உருவாக்க முடியுமா? ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜெனரல் பிளான் ஹோஸ்ட்னா என்ன? அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குமா? இல்லையா? புரிஞ்சுச்சா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இதே மாரி நெறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, போய் அந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் சேஸ் அண்டில் தென் பை.